தேவ பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு பரலோகத்தின் பங்காளிகளான நாம், நீங்கள் பூமியில் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் என்ற கர்த்தரினுடைய வார்த்தையின்படி நாம் பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தையும் அதற்குரிய நீதியையும் நாம் தேடும்போது பரலோகத்திலே நாம் தேடினதற்குரிய பலன் கிடைக்கும்படியான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய விளைவின் முதல் பலனை கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையிலே உங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார். உங்களுக்கு உரியவைகளில் முதலில் ஊழியர்களுக்கு கொடுங்கள். அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களுடைய பிரச்சனைகள் மாறும், உங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படும், தேவனுடைய அற்புதங்களை காண்பீர்கள். ஒரு ஏழை விதவை தனக்கென்று வைத்திருந்ததில் முதலில் எலியா தீர்க்கதரிசி கொடுத்தபோது ஒரு குறைவின்றி அந்த விதவையையும் அவன் மகனையும் குடும்பத்தையும் தேவன் நடத்தினார். அந்த விதவையின் மகன் மரித்தபோது எலியா தீர்க்கதரிசி அவனுக்கு ஜீவனை தரும்படிக்கு தேவன் கிரியை செய்தார். உங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களில் முதலில் ஊழியர்களுக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துவார்.